என்னப்பா அது? யாரோ போனை விட்டு போயிருக்காங்க போல இருக்க. காஸ்ட்லியான செல்லா இருக்கு. யார் விட்டுருப்பாங்க? கடைக்கு வந்தவங்க தான் யாரோ விட்டு போயிருப்பாங்க. போனை மறந்துட்டு அப்படி என்னடா வேலை? இங்கேதான் எங்கேயாவது இருப்பாங்க. யாருன்னு பாரு. டேய், இந்த போன் யாருதுன்னு எப்படிடா கண்டுபிடிக்க முடியும்? பேசாம மேனேஜர் கிட்ட கொடுத்துருவோம். தொலைச்சவங்க வந்து கேட்டா அவர் கொடுத்துக்கிட்டுமே. வேணாம். தொலைஞ்ச செல்போன் மட்டும் எப்பவும் தொலைச்சவங்க கிட்ட போய் சேர்றதே இல்லை. நாம அவர்கிட்ட கொடுத்தாலும் அவர் சரியான ஆள்கிட்ட சேர்த்துருவாருன்னு என்ன நிச்சயம்? சரி, இப்ப என்ன பண்ணலாம்? ஆள் யாருன்னு கண்டுபிடிப்போம். போனுக்கு சொந்தக்காரன் கடைசியா யாருக்காவது போன் பண்ணிருப்பான்ல, அவருக்கு நாம கால் பண்ணி ஆள் யாருன்னு கேட்போம். ஆமா, அதுவும் கரெக்ட் தான். லாஸ்ட் நம்பர் இதானே? ரிங் போதா? போன் அடிக்கிறார். எனக்கு உங்க நம்பர்ல இருந்து எனக்கு போன் வந்திருக்கு. என் நம்பர்ல இருந்தா? ஆமா, போன் எங்க வச்சிருக்கீங்க? என்கிட்ட இல்லையே. என்ன சொல்றீங்க? அப்ப போன்ல யாரு? ஆஹா, கட் ஆயிடுச்சு. போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கொண்டா, நான் பண்றேன். என்னங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. போனை எங்க வச்சீங்க? கடையில் இருக்கும்போது கையில தான் வச்சிருந்தேன். அப்ப கேரண்டி அங்கதான் விட்டுருப்பீங்க. ஆமா, போன் எடுத்த யாரோ தான் நமக்கு கால் பண்ணிருக்காங்க. என் நம்பர் மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு. என்னங்க, உங்க நம்பர்ல இருந்தா கால் வருது. பேசு பேசு. நீங்க பேசுங்க. போனோட அடையாளம் எல்லாம் நீங்க தானே கரெக்டா சொல்ல முடியும். ஹலோ சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்ககிட்ட ஒரு விவரம் கேட்கணும். தெரியும் சார். என்னோட போனு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல விட்டுட்டு வந்துட்டேன். அது இப்போ உங்ககிட்ட இருக்கு. ஆமா சார். அப்போ போன் உங்களோடதா? ஆமா சார். இப்போ நீங்க பேசுறது என் ஒய்ஃபோட நம்பர். என் போனு கிரே கலர்ல இருக்கும். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா வேற ஏதாவது விவரங்களுங்க நான் சொல்றேன். தேவையில்லை சார். அதான் ஃபோன் பண்ண உடனே டக்குன்னு ஃபோனை மறந்து விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னீங்களே, நான் நம்புறேன் சார். வந்து ஃபோனை வாங்கிட்டு போறீங்களா சார்? சார், எனக்காக ஒரு ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ண முடியுமா? என் ஒய்ஃபை வீட்டில் விட்டு வரணும். அவங்க அவசரமா கொஞ்சம் வெளியே போறாங்க. அரை மணி நேரமா? நான் கிளம்பணுமே. ஆமா, நீங்க எந்த ஏரியா? சார், நான் வலசரவாகத்தில் இருக்கேன் சார். அங்கேதான் இருக்கீங்களா? சார், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் அந்த வழியா தான் போகணும். போற வழியில நானே வந்து கொடுத்துட்டு போறேன். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆமா, உங்க பேரு? மாரியப்பன். ஓகே சார். என்னோட அட்ரஸை நான் இப்போ உங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்றேன். நீங்க வீட்டுக்கு வாங்க, பேசலாம். ஓகே சார், நான் வரேன். என்ன சொல்றாங்க? போனோட சொந்தக்காரர் தான் பேசினாரு. போற வழியில தான் அவர் வீடு. போகும்போது நம்ம கொடுத்துட்டு போயிடலாம். பொம்மை வாங்கிடலாமா? என்னமாச்சு? வீட்டுக்காருக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்க. ஒரு மதுரைக்கு போயிருக்காரு. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. வேற யாருக்காவது ஃபோன் பண்றியாமா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியூர்ல இருக்காங்க. அவங்களுக்கும் பண்ணி பாக்குறேன். வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னமா பிரயோஜனம்? தைரியமா வா, நான் இருக்கேன். நிறுத்துப்பா. என்னம்மா வாயில நுரத்தள்ளி இருக்க? ஃபிட்ஸா? இல்ல சார், பாய்சன் குடிச்சிட்டா. பாய்சனா? சூசைட் அட்டம் கேஸா? இதெல்லாம் இங்க பார்க்க முடியாது. ஜிஹெச் கொண்டு போங்க. சார், முடியாதுன்னு சொல்லிடாதீங்க சார், ப்ளீஸ். எப்படியாவது காப்பாத்துங்க. பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. பல்ஸ் ரொம்ப வீக்கா இருக்குமா? காப்பாத்த முடியுமான்னு தெரியல. நீங்க இமிடியேட்டா ஜிஹெச் கொண்டு போறதா நல்லது. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க சார். சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். என்ன சார், சீரியஸ்னு சொல்லிட்டு வேற ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போக சொல்றீங்க? நீங்களே ஏதாவது பண்ணுங்க சார். சொன்னா புரிஞ்சுக்கமா. நாங்க ட்ரீட்மெண்ட் தரக்கூடாது. போலீஸ் கேஸ் ஆயிடும். முடியாதுன்னு சொல்லாம எல்லா கேஸையும் பார்க்கணும். ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு கவர்மெண்டே சொல்லிருக்கல சார். என்னமா நீங்க? இந்த பொண்ணோட அப்பாவும் இன்ஸ்பெக்டர் தான். நீங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருங்க சார். போலீஸ் பிரச்சனை வராம அவர் பார்த்துப்பாரு சார். சார், லேட் பண்ணாதீங்க சார். ஒரு உயிரை காப்பாத்துங்க சார். சார், ப்ளீஸ் சார். சிஸ்டர், எமர்ஜென்சி வார்டு. ஓகே டாக்டர். இவங்க கிட்ட தேவையான ஃபார்மாலிட்டிஸ் எழுதி வாங்கிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே டாக்டர். வாங்க.
இதை விட மோசமான கேஸ் எல்லாம் காப்பாத்திருக்காங்கம்மா. இவ இப்படி எல்லாம் பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா. ஏதோ ஒன்று ஆச்சுன்னா எங்க பேர் தானே கெடும். உங்க பேர் எதுக்கு கெடுது? நீயும் உன் புருஷனும் நல்ல எண்ணத்துல தானே உதவி செஞ்சீங்க அவளுக்கு. உங்க நல்ல மனசுக்கு ஒண்ணும் தப்பா நடக்காதுமா. நீ எதுக்கு பயப்படுற? மருந்து குடிச்சவள ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது நம்ம கடமை. அதை நம்ம பண்ணிட்டோம். அப்புறம் அவளாச்சு அவங்க சொந்தக்காரங்களாச்சு. அவளுக்கு தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா விஷயத்த சொல்லிட்டு நீ வீட்டுக்கு கிளம்பு. சரி, நான் கூட யார்கிட்டயும் சொல்லாம உன் கூட கிளம்பி வந்துட்டேன். நீ இருந்து பாத்துட்டு வரியா? நான் கிளம்புறேன். எனக்கா சொல்றீங்க? கிளம்புறீங்களா? ஆமாமா, காலையில இருந்து ஒரு வேலை கூட ஆகல. போட்டதை போட்டபடியே விட்டுட்டு வந்துட்டேன். ப்ளீஸ்க்கா, எனக்கு தனியா இருக்க பயமா இருக்கு. கொஞ்சம் கூட இருக்குக்கா, ப்ளீஸ்க்கா. போலீஸ் வந்து என்ன கேட்பாங்க? அந்த பொண்ணுக்கு என்ன ஆகும்னு ஒண்ணுமே புரியல. தனியா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க கொஞ்சம் கூட இருக்கீங்களா ப்ளீஸ்? சரி சரி, கவலைப்படாத. கணத்தோட நான் இருக்கேன். என் ஃப்ரெண்ட ஃபோன் பண்ணி வர சொல்றேன். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் கூட இருந்தா போதும். சரி, ஃபோன் பண்ணி வர சொல்லு. ஹலோ ஆண்டி, நான் துளசி பேசுறேன். ஓ நீயா? என்ன விஷயம்? ஆண்டி, தீபா இருந்தா கொஞ்சம் போனை கொடுங்களேன். அவசரமா பேசணும். தீபா இங்க இல்ல. என்ன விஷயம் சொல்லு. இன்ஸ்பெக்டர் அழகம் பெருமாள் இருக்காரு. உங்களுக்கு கூட தெரியுமா ஆண்டி? அவரோட பொண்ணு பாய்சன் குடிச்சு ரொம்ப சீரியஸா இருக்கா. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். ஏய் இரு இரு, என்ன சொன்ன? அழகம் பெருமாள் சாரோட பொண்ணு விஷம் குடிச்சிட்டா ஆண்டி. ஏ, உன்னை சுத்தி எப்பவும் கேடும் கெட்டதும் தான் நடக்குமா? நல்லதே நடக்காதா? வெட்டு குத்து, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், விஷம் குடிச்சிட்டாங்க, வீணா போயிட்டாங்கன்னு எப்ப பார்த்தாலும் வயித்துல புளிய கரைக்கிறியே. எல்லாம் என் தலையெழுத்து ஆண்டி. ஹாஸ்பிட்டல்ல தனியா இருக்க பயமா இருக்கு. தீபாவை கொஞ்சம் அனுப்பி வைக்கிறீங்களா? எதுக்கு? உன் தலையெழுத்து அவ தலையில தடவி அனுப்பி வைக்கிறதுக்காகவா? ப்ளீஸ் ஆண்டி, அவ கூட இருந்தா எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். உன்னோட அவ பழகிறத நினைச்சா எனக்கு பயமா இருக்குடி. போதும்டி, என் பொண்ண துணைக்கு கூப்பிட்டு வம்பல சிக்க வச்சிடாத. போன வை. ஆண்டி ஆண்டி ப்ளீஸ், இந்த ஒரு முறை அனுப்பி வைங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஆண்டி. நானும் உன் கால விழாத குறையா கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீ வில்லங்கத்த வெள்ள மாதிரி கடிச்சு திங்கிறவ. என் பொண்ணுக்கு இதெல்லாம் தாங்காது. அவளை நிம்மதியா இருக்க விடு. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ போன் பண்ண விஷயத்த அவ கிட்ட தவறி கூட சொல்லிடாத. தெரிஞ்சா பூனை புடுங்குற மாதிரி புடுங்கிடுவா. புரிஞ்சுதா? போன வை. யாருமா போன்ல? யாரா இருந்தா உனக்கு என்ன? நீ போய் வேலையை பாரு போ. ஏமா எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழற? அடுப்பு சரியா பத்த மாட்டேங்குது, அதான் நான் எரிஞ்சு விடுறேன். போடி, பாத்திரத்தை போட்டிருக்கேன், போய் கழுவி வை போ. கொடுமை கொடுமை. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரவே கூடாதுமா. என்னாச்சுக்கா? வயித்த சுத்தம் பண்றேன்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய டியூப வயித்துக்குள்ள விட்டு உறிஞ்சி எடுக்கிறாங்க. பார்க்கவே கஷ்டமா இருக்குமா. இந்த கருமத்தை மட்டும் பார்த்தாங்கன்னா யாருக்குமே மருந்து குடிச்சு சாகணுங்கிற ஆசையா வராது. ஆமா, உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணியே என்னாச்சு? அவளும் வீட்ல இல்லக்கா. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. நீ எதுக்கு அங்கங்க ஃபோன் பண்ற? பொண்ணை பத்தவங்க ஃபோன் நம்பர், அட்ரஸ் ஏதாவது இருக்கா? முதல்ல அவங்கள வர வைக்கலாம். எனக்கு எதுவுமே தெரியாதுக்கா. தெரியலனாலும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்துருவாங்களா. நர்ஸ் சொல்லிட்டு போனாங்க. பொண்ணோட அப்பா இன்ஸ்பெக்டர் தானே, போலீஸுக்கு போலீஸ் உதவி பண்ணிக்குவாங்க. அவங்க வந்தது சொல்லிட்டு நம்ம போயிடலாம். சரிக்கா, நீங்களும் கூட இல்லைன்னா நான் ரொம்ப தவிச்சு போயிருப்பேன். நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அட நீ வேற, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அவசரத்துக்கு உதவி பண்ணலன்னா எப்படிமா? சும்மா மனசை போட்டு குழப்பிக்காத. வா, டீ காபி சாப்பிட்டு வரலாம். எனக்கு வேணாம், நீங்க போய் குடிச்சிட்டு வாங்க. நேரத்துக்கு டீ குடிக்கலன்னா எனக்கு தலை வலிக்குமா. நானா போய் குடிச்சிட்டு வரட்டா? காசு இருந்தா கொடுமா. வீட்ல இருந்து அப்படியே ஓடி வந்துட்டேனா, அதனாலதான் கையில காசு இல்ல. இரு, நான் போய் டீ சாப்பிட்டு வரேன். நீ இங்கே இரு, சரியா? தைரியமா இரு. இந்த வீடுதான். இறங்க. லட்சுமணன் சாரை பார்க்கணும். நீங்க? மாரியப்பன். ஓ, நீங்க தானா? ஐயா வருவீங்கன்னு சொன்னாரு. உள்ள வாங்க. மாணிக்கம் வா. ஐயாவை பார்க்க வந்திருக்காங்க. வாங்க சார், வாங்க வாங்க.
உட்காருங்க சார். சார் காப்பி டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. சாரை கூப்பிடுங்க, செல்போனை கொடுத்துட்டு கிளம்புறோம். யாருன்னு பார்த்துட்டு வரேன். ஹலோ ஐயா, மாரியப்பன் ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு? மாரியப்பனா? உட்கார சொல்லுங்க, 2 மினிட்ஸ்ல வரேன். சரிங்க ஐயா. சார் வெயிட் பண்ணுங்க, ஐயா கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார். சரி. மாரியப்பன் வந்திருக்காரா? கொஞ்சம் நில்லுங்க. ஐயோ. தேங்க்யூ. ஹலோ 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 ஹலோ. அப்பா, நான் துளசி பேசுறேன். துளசி, என்னாச்சும்மா? உன் குரல் ஒரு மாதிரி இருக்கு. இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுப்பா. என்ன பிரச்சனை? சரி சரி, பயப்படாத. நீ அங்கே இரு, நான் உடனே புறப்பட்டு வரேன். சரிப்பா. என்னாச்சு? என்னாச்சு மாணிக்கம்? துளசி ஃபோன் பண்ணா. அவளுக்கு தெரிஞ்ச பொண்ணு விஷம் குடிச்சிட்டாலாம், ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அடக்கடவுளே. மாப்பிள்ளை வேற ஊர்ல இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியாம ஹாஸ்பிட்டல்ல தவிச்சிட்டு இருக்கா. நீ ஒண்ணு பண்றியா? என்ன? அவரை பார்த்து இந்த போனை கொடுத்துரு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறேன். இதை நான் கொடுத்துக்கிறேன். முதல்ல நீ அங்க என்னாச்சுன்னு போய் சரி. பாரு போ. போனா இப்ப என்ன பண்றது? கேவலம் ஃபோனுக்காக போய் அந்த ஆள் முன்னாடியெல்லாம் நிற்க முடியாது. வேற என்ன பண்ண சொல்ற? அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம். சார், ஐயாவோட பொண்ணு நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமா. போனை என்கிட்ட கொடுத்துட்டு உங்களை போக சொன்னார். போ சொல்லிட்டாரா? ஆமாங்க, உங்களை போக சொன்னார். ஏன் ஐயா வந்து வாங்கிக்க மாட்டாரா? ஐயாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதான் போனை என்கிட்ட கொடுத்துட்டு போக சொன்னார். சரி, இந்தாங்க. ஐயா கிட்ட வந்தவர் உங்களை ரொம்ப பாராட்டினாருன்னு சொல்லுங்க. போயிட்டாங்களா அவங்க? கூட போயிட்டாருங்க. போனை கூட ஒழுங்கா வச்சுக்க தெரியாது, போற இடத்துல எல்லாம் மறந்துட்டு வர வேண்டியது. அவராவது போனை தான் மறந்துட்டு வந்தாரு, நீ புருஷனையும் புள்ளையுமே மறந்துட்டு வந்துட்டியே. இங்கே கிடைச்ச மரியாதையை பார்த்து நான் அப்பவே நினைச்சேன், வீடு பெருசா இருந்தாலும் உள்ள இருக்கிறவங்க சில்லறையா தான் இருப்பாங்கன்னு. ஹலோ, போனை கொடுத்தீங்கல்ல, அத்தோட நிறுத்துங்க. ரொம்ப ஓவரா பேசாதீங்க, போங்க.
இது உங்க வீடுன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். கிடைச்ச போனை குப்பையில தூக்கி போட்டு போயிட்டே இருந்திருப்பேன். இது பாருங்க சார், தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. போனை கொண்டு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நீங்க கிளம்புங்க. என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? 2 பேரும் என்ன அனுப்புறதுலே குறியா இருக்கீங்க. என் கூட வந்தது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியாம? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். மாணிக்க மாதிரி நல்ல மனுஷனை பார்க்கறதுக்கு உங்களுக்கு அவமானமா தான் இருக்கும். அதனாலதான் வெளியில வர வெக்கப்பட்டுக்கிட்டு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டீங்களா?